Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல வர 27ஆம் தேதி லான்ச் ஆக போற ஒரு புது மிட்-ரேஞ்ச் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா Alcatel V3 Ultraங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் ஆல்ரெடி பிரான்ஸ்ல லான்ச் ஆன TCL 50 Pro 5G உடைய ரீபிராண்ட் வெர்ஷன் தான் இது. 20000 வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து எக்ஸ்பெக்டா இருக்கு. ப்ளூ, வயலட், கோல்டுங்கற மூணு கலர்ல வருது. இது வந்து ஒரு லைட் வெயிட் ஸ்லிமான ஃபோன். ஃப்ரண்ட்ல கிளாஸ், பேக்ல வந்து பிளாஸ்டிக் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் ஃபீச்சர்ஸ் ரேம். ஸோ இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 8GB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். அது இல்லாமல் 8GB வந்து வெர்ச்சுவல் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 128GBலேருந்து 512GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. நம்ம கண்ட்ரியில் 128GB தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 256GB வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் குளோபலாக 512GB வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் வேரியண்ட் வந்து 256GB வந்து பார்த்தீங்கன்னா வர 27ஆம் தேதி தான் கன்ஃபார்ம் ஆகும். இப்போதைக்கு வந்து 128GB வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 2TB வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஹைப்ரிட் சிம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு நார்மலாக 3 ஸ்லாட்டுக்கு பதிலாக 2 ஸ்லாட் தான் இருக்கும். ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு அப்படின்னா அது வந்து ஒரு ஓகேவான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டை தவிர பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ். இந்த ஃபோன் வந்து ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா Android 14 தான் வந்து இனிஷியலாக கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா ஃபோனுமே வந்து Android 15 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 ஓஎஸ் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. 4 வருஷம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. Alcatel வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் வந்து இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோனில் 5010 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வந்து மினிமம் ஒரு 5000 வந்து இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5010 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 ஹவர்ஸ், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து மினிமம் வந்து டைம் எடுக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஓவராலாக பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் வந்து சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா MediaTek D6300ங்கிற மிட்ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2.4 GHz வந்து ஸ்பீடு வந்து இருக்குது. ஸோ இதன் மூலமாக வந்து நீங்கள் ரெகுலராக இருக்க டாஸ்க்லாம் வந்து சூப்பராக ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் வந்து சப்போர்ட் இருக்குது. ஆனால் ரொம்ப லோடு கொடுக்க பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையலாம். ஸோ ஓவராலாக சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா GPU வந்து Mali G57 MC2 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோன் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் பார்த்துரும். 6.8 வந்து லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் ஃபுல் HD+ வந்து ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே டெக்னாலஜி பேனல் வந்து பார்த்தீங்கன்னா LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஒரு 20K ஃபோனில் AMOLED வந்து இல்லாதது வந்து ஒரு சின்ன மைனஸாக இருக்குது. ஸோ இதை இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 396 PPI வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 16 மில்லியன் வந்து கலர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் நெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா NXT பேப்பர் டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இபுக் ரீடராக இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐ பெயின் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த NXT பேப்பர் டெக்னாலஜி மூலமாக நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தாலும் சரி, அதாவது இபுக்கை ரீட் பண்ணாலும் சரி, கேம் விளையாடாலும் சரி, அல்லது வேறு எந்த வேலை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐயை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு தான் இந்த NXT பேப்பர் டிஸ்பிளே டெக்னாலஜிங்கிறத இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவில் இந்த ஃபோன் தான் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக வந்து இபுக் ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். அதனால் ஸ்க்ரீன் சைஸும் பார்த்தோம் அப்படின்னா லார்ஜர் ஸ்க்ரீனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா AMOLED தவிர மீதி எல்லா ஃபீச்சருமே சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா.
இந்த ஃபோனில் வந்து பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. 108 MB வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 MB கொடுத்துருக்காங்க. டெப்த் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 2 MB வந்து கொடுத்துருக்காங்க. PDAF வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 8 MB 2 MBயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபோக்கஸ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 4K வந்து கொடுக்கல. 4K கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் வந்து கொடுக்கல. இதை வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 32 MB வந்து பார்த்தீங்கன்னா HD செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. ஸோ இந்த ஃபோன் வந்து நம்ம கண்ட்ரியில் வர 27 லான்ச் ஆக போகுது. இதனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வெர்ஷன் வந்து 20,000 வந்து ரேஞ்சில் இருக்குது. இது வந்து வர 27 வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஆல்ரெடி வந்து இவங்க ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB RAM 256 GB இன்டர்னல் வந்து 25,000 வந்து நம்ம கண்ட்ரியோட மதிப்பில், அதாவது 268 யூரோக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து என்னோட ப்ரைஸோட ரேட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் ஃபோன், 195 கிராம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.99 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் தான் சப்போர்ட் பண்ணும். நார்மலாக 3 ஸ்லாட் வரணும், ஆனால் இவங்க 2 ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்லாட்டில் நீங்கள் வந்து அட்டன் டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணலாம். அப்போ மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சிம்மை வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்க்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிக்கல் சிம்க்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைப் சி USB போர்ட் வந்து 2.0 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் DTS 3D பூம் சவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா வைஃபை, GPS, ப்ளூடூத் இதுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு மவுண்டட் வந்து FPS ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. NFC வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. AI ஆப்ஸ் வந்து இப்போ வர ஃபோனில் எல்லாமே AI ஆப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா AI ஆப்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ட், சம்மரி, கிரியேட்டிவ் ரைட்டிங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறத பார்ப்போம். நம்ம வைக்கிற முதல் ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். இது வந்து யாருக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரே டைமில் 2 சிம் கார்டு மெமரி கார்டு வேணுன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ட்ராபேக்காக தெரியாது. ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோடைய ட்ராபேக். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் 3 ஸ்லாட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் வந்து கொடுக்கல. ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ராபேக்காக வைக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் AMOLED பேனல் வந்து கொடுக்கல. IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு ரெண்டாவது ட்ராபேக்காக வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் கேமரா செட்டப் வந்து ட்ரிபிள் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி லெவல் வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து மேக்ஸிமம் வீடியோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 4K வந்து கொடுக்கல. 4K அட்லீஸ்ட் பேக் கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். இது வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக வைக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் FMக்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இது வந்து லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். மற்றபடி இது இந்த ட்ராபேக்கை விட மீதி எல்லா ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது மாதிரி இபுக் ரீட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபோனே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து NXT பேப்பர் டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கேம் விளையாடுறதாலும் சரி இல்லை ஜென்ரல் யூசேஜாக இருந்தாலும் சரி ஸ்க்ரீனில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். சிம்பிளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட ஐயை வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன் வந்து வர 27 வந்து லான்ச் ஆக போகுது 12 மணிக்கு ஃப்ளிப்கார்ட்டில். அதுக்கப்புறம் இதுக்கான சேல்க்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.